கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 24. முஷ்டிகரமும் அவன் கூட்டாளியாக தானனும் ஒரு வீட்டில் சந்தித்தார்கள். அவர்களுடன் தங்கம்மாள் என்றவள் இருக்கிறாள். அவள் தரகு ஜானகியைப் போல ஜீவனம் செய்பவள், கள்ளர் கூட்டத்திலும் சேர்ந்தவள். அவளை இப்பொழுது பாலாம்பாள் என்ற பெயரோடு நடிப்பவள். முஷ்டிகரம் அவளையும் தானனையும் நோக்கி, நீங்கள் இப்பொழுது முக்கியமான ஒரு வேலை செய்ய வேண்டும். அதாவது கிருஷ்ணாராவை பிடிக்க வேண்டும். ஏனெனில் அவனை சந்தித்து எந்த தந்திரத்திலாவது அவனையும் இந்திராபாயையும் பிரித்துவிட வேண்டும். அவர்கள் இருவருக்கும் உண்டாகியிருக்கும் காதல் அன்பு முறிந்துவிட வேண்டும் என்றான். அவர்கள் இருவரும் அப்படியே செய்கிறோம் என்றார்கள். முஷ்டிகரம், அவனை எப்படி பிடிக்க வேண்டும் தெரியுமா? ஜெகதீசன் மூலமாக பிடிக்க வேண்டும். மற்ற விஷயம் நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான். அவர்கள் இருவரும் அப்படியே செய்கிறோம், நீங்கள் சந்தேகம் கொள்ள வேண்டாம் என்றார்கள். அதன் மேல் முஷ்டிகரம் சுமார் அரை மணி நேரம் அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை பற்றி அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்து விட்டு பிறகு சென்றான். அவன் சென்ற அரை மணி நேரத்திற்கு முன்பு ஜெகதீசன் நட்சத்திரம் என்ற பத்திரிகையில் வாசித்த சங்கதியை அம்மாது பத்திரிகைக்கு அனுப்பினாள். மறுநாள் ஜெகதீசனுக்கு சங்கதி அனுப்பி அவன் தன்னை வந்து காணும்படி வாக்களிக்க செய்தாள். அவன் அவ்வாறு வருவதாக கூறியதும் அவள் தன் வீட்டில் இருந்த டெலிபோனை விட்டு அப்புறம் நகர்ந்தாள். அதே நிமிடம் தானன் பக்கத்தரையிலிருந்து வெளியில் வந்தான். அவனை கண்டதும் தங்கம்மாள், ஜெகதீசன் வருகிறான் என்றாள். தானன் பேஷ் என்றான். தானன் கையில் அழகுக்காக சுவரில் மாட்டி வைக்கும் ஒரு கிளைமான் சரசை வைத்துக் கொண்டிருக்கிறான். அது மிக்க அழகான 2 கிளைக்கொம்புகளை உடையது. அதன் கண்களுக்கு பதில் கண்ணாடிகள் வைத்து இருந்தது. 2 நீளமான கம்பிகள் அந்த தலைக்குள் இருந்து வெளிவந்தன. தானன் அவற்றை சுருணையாக பிடித்து கொண்டிருந்தான். தானன் அச்சிரசை தங்கம்மாளுக்கு காட்டி, இதை நேர்த்தியாகவும் முதல் தரமாகவும் முடித்துவிட்டேன். எஜமானன் பூரண திருப்தி அடைவார். இது தயாராகிவிட்டது. இதை எப்படி செய்திருக்கிறேன் தெரியுமா என்றான். தங்கம் ஆவலோடு அதை பார்த்தாள். தானன் அங்கு உயரத்தில் சுவரின் மேலிருக்கும் எழுத்தகத்தின் அருகில் அடிக்கப்பட்டிருந்த ஆணையில் அத்தலையை மாட்டினான். முன்பு அங்குதான் அந்த தலை வைக்கப்பட்டிருந்தது. அதை தானன் எடுத்து முஷ்டிகரம் கூறியபடி அதற்குள் துரிதமாக புகைப்படம் பிடிக்கக்கூடிய ஒரு கருவியை வைத்து அமர்ந்தான். தானன் தலையை மாட்டிவிட்டு ஏடிமேல் நின்றபடியே அத்தலையில் இருந்த கண்ணாடி கண்களில் ஒன்றை மறையை கழற்றி வெளியில் எடுத்து விட்டான். அதன் பின் தான் உருவத்தை படம் பிடிக்கும் கண்ணாடியும் உள்ளே மற்ற கருவிகளும் இருக்கின்றன. தலையிலிருந்து வெளியில் வந்திருந்த 2 கம்பிகளையும் தானன் எழுத்தகத்தின் மேலேயே போட்டு கொண்டு போய் மேல் மாடியில் சமீபத்தில் இருந்த ஒரு அறைக்குள் கொண்டு சென்றான். அங்கு ஒரு மின்சார கருவி வைக்கப்பட்டிருந்தது. அந்த 2 கம்பிகளையும் தானன் அக்கருவியில் பிணைக்க வேண்டிய இடத்தில் பிணைத்து விட்டான். இப்பொழுது யாரேனும் கீழேயுள்ள மான் தலைக்கு நேராக குறித்த ஒரு இடத்தில் நிற்பார்களானால் அவர்களை அப்படியே தானன் இந்திரத்தின் அருகில் நின்றபடி புகைப்படம் பிடித்து விடலாகும். அந்த 2 கம்பிகளில் ஒன்றின் முனையிலுள்ள மறையை முடுக்கினால் படம் எடுக்கும் கதவு திறந்து படம் பிடிக்கும். மற்றொரு கம்பி நுனியிலுள்ள மறை அக்கதவை மூடிவிடும். தானன் தன் வேலையை முடித்ததும் தலையில் உள்ள படம் பிடிக்கும் கண்ணாடி முன் இருந்த கதவை திறந்தான். உடனே அதிலிருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டு வட்டமான தீப ஒளி போல கீழே சுவரின் மேல் ஒரு இடத்தில் தாக்கியது. தானன் தங்கத்தை கூப்பிட்டு, தங்கம், இதோ பார், இந்த இடத்தில் தான் ஆளை நிறுத்த வேண்டும், தெரிகிறதா என்று அந்த வெளிச்சத்திற்கு நேராக உள்ள ஒரு இடத்தை காட்டிவிட்டு, பத்திரம், பிறகு மற்ற சங்கதி உன் சாமர்த்தியத்தால் நடக்க வேண்டியது என்று கூறினான். தங்கம் நகைத்துக் கொண்டே, நான் என் வேலையை முடித்து விடுகிறேன் பார் என்றாள். அச்சமயம் வெளிக்கதவை யாரோ தட்டும் சத்தம் கேட்டதும் தங்கம், ஜெகதீசன் வந்துவிட்டான், நீ போய்விடு என்று கூறிவிட்டு தன் அறையில் போய் உட்கார்ந்து கொண்டாள். தானன் சட்டென்று மேலே அறைக்குள் போய் கதவை மூடிக்கொண்டான். ஜெகதீசனும் தங்கமும் பேசிய பின் ஜெகதீசன் கிருஷ்ணாராவை டெலிபோன் மூலமாக அழைத்ததும் கிருஷ்ணாராவ் வந்து அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது நட்சத்திர பத்திரிகை ஆசிரியர் டெலிபோன் மூலமாக ஜெகதீசனை கூப்பிட்டார் என்று கூறினோம் அல்லவா? அவ்வாறு குறிப்பிட்டது பத்திரிகை ஆசிரியர் அல்ல, முஷ்டிகரமே. ஒரு இடத்திலிருந்து அவ்வாறு ஜெகதீசன் கிருஷ்ணாராவை தனியே விட்டு செல்லும்படி செய்தான். ஜெகதீசன் வீட்டை விட்டு புறப்பட்டதும் தங்கம் அவனிடம் கூறிய சங்கதிகளை எல்லாம் மறுபடியும் கிருஷ்ணாராவிடம் கூறத் தொடங்கினாள். கிருஷ்ணாராவ் அவள் கூறுவதையெல்லாம் கவனமாக கேட்டான். அவன் மனதில் தூரத்தில் இருள் சூழ்ந்த அடவியில் மினுக்கு மினுக்கென்று தோன்றும் ஒரு தீப ஒளி போல சந்தேகம் பிறந்தது. தங்கம் தான் கூறுவதை அவனுக்கு நன்றாக விளக்கும்படி செய்ய மிக்க ஆவல் கொண்டவள் போல மறுபடியும் நடந்த விஷயத்தை கூறத் தொடங்கி, இதோ பாருங்கள், நான் வீதியில் சென்று கொண்டே இருந்தேன். அது
எப்படி நடந்தது என்பதை நடந்தபடியே காட்டுகிறேன் என்று கூறிக்கொண்டே அவன் தோளை பற்றி, இப்படி வாரும், இதோ இங்கு நில்லும் என்றாள். அவன் என்ன நடக்கிறது, நம்மை இவள் எங்கு அழைத்து செல்கிறாள் என்று அறிவதற்குள் தானன் காட்டிய இடத்தில் அவனை அழைத்து போய் நிற்க வைத்து, நீர்தான் நான், இப்படியே இரும் என்று கூறிவிட்டு சற்று எட்ட போய் அங்கிருந்து அவனை நோக்கி நிதானமாக பதுங்கியிருப்பவள் போல வந்தாள். கிருஷ்ணராவ் ஒருவித சந்தேகத்தோடும் கலவரத்தோடும் அவளையே நோக்கி கொண்டிருந்தான். தங்கம் அவன் அருகில் வந்ததும், இதோ இம்மாதிரி என் கழுத்தின் மேல் கரங்களை போட்டு இம்மாதிரி கட்டிக்கொண்டு என்று படபடவென்று கூறிக்கொண்டே அவனை ஆலிங்கானம் செய்தபடி இரு கன்னங்களிலும் உண்மை காதல் கொண்டவள் போலவே முத்தமளித்தாள். இவர்கள் பேசுவதையெல்லாம் மேல் அறையில் இருந்தபடி கேட்டுக்கொண்டிருந்த தானன் கதவின் சந்தில் பார்த்து கொண்டே இருந்து இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பட் பட் என்று புகைப்படம் பிடிக்கும் அறையை 3-4 முறை திருப்பிவிட்டான். இப்பொழுது நடந்த காட்சி அப்படியே படம் பிடிக்கப்பட்டது. இனி அதை பெரிய உருவங்களாக்கிக் கொள்ள வேண்டியதே ஆக வேண்டிய வேலை. தங்கம்மாள் செய்த காரியத்தை கண்ட கிருஷ்ணராவ் சற்று நேரம் பிரமித்து விட்டான். அவனுக்கே மிக்க கலவரமாகிவிட்டது. இவள் செய்தது ஜாலம் என்று மட்டும் அவன் அனுபவம் புத்திக்கு புலப்பட்டு விட்டது. ஆனால் அது என்ன காரணம் என்று அவனுக்கு புலப்படவில்லை. அதன் மேல் அவன் மிக்க சாமர்த்தியமாக, சரி, நீ காட்டியது உண்மையாகவே பிரத்யட்சமாக நடந்தது போலிருக்கிறது, நான் இதை பற்றி எப்படியாவது கண்டுபிடிக்க முயல்கிறேன் என்று கூறிவிட்டு துரிதமாக அங்கிருந்து புறப்பட்டு விட்டான். கிருஷ்ணராவ் வீட்டை விட்டு புறப்பட்டதும் அதன் கதவு மூடப்பட்டது. மறு வினாடி அறையில் மறைந்திருந்த தானன் மிக்க சந்தோஷத்தோடு வெளியில் வந்து தங்கத்தை உண்மையாகவே ஆலிங்கனம் செய்து முத்தமளித்து, தங்கம், பலே பேஷ், மிக்க நேர்த்தியாக உன் காரியத்தை நடத்தினாய் என்று புகழ்ந்து பேசினான். இச்சம்பவத்தை பற்றி நாம் விவரித்து கூற வேண்டியது அவசியமல்ல. ஆனால் இதை வாசிப்போர் மட்டும் தங்களுக்கு தங்க எப்படிப்பட்டவள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஒரு நாள் கிருஷ்ணராவ் வீட்டை விட்டு வெளிப்பட்டு நகரத்தில் பிரக்யாதி பெற்ற ஒரு நகை வியாபாரியிடம் சென்று ஒரு விலை உயர்ந்த மோதிரம் வாங்கினான். அம்மோதிரமே அக்கடையில் உள்ள மோதிரங்களிலெல்லாம் விலை மதிப்புள்ளது. அதை அவன் இந்திராபாய்க்கு அளிக்கும் நோக்கத்தோடு வாங்குகிறான். இதனால் அவனுக்கு முன்னால் தங்கத்தின் மாயாஜல காரியத்தால் மனம் எல்லளவேனும் மயக்கமடைந்திருக்குமா என்பதை உணரலாகும். கிருஷ்ணராவ் மோதிரம் வாங்கும் அதே சமயம் இந்திராபாயின் வீட்டில் ஒரு விசேஷ சம்பவம் நடைபெறுகிறது. இந்திராபாயின் வீட்டில் தெருக்கதவு தட்டப்பட்டதும் சின்னசாமி போய் கதவை திறந்தான். ஒரு அழகிய மாது தன் விலாசம் அச்சடித்த ஒரு சீட்டை அவளிடம் அளித்து, நான் இந்திராபாய் அம்மாளை காண வேண்டும், இந்த சீட்டை அந்த அம்மாளிடம் கொடு என்றாள். சின்னசாமி அவள் புது ஆளாக இருப்பதால் அவளை வியப்போடு உற்று நோக்கினான். அவள் உருவம் மிக்க மனப்புடையதாக, மிக்க வசீகரமானதாக இருந்தது. சின்னசாமி சீட்டை எடுத்துக்கொண்டு போய் இந்திராபாயிடம் அளித்தான். இந்திராபாய் அதை வாசித்து பார்த்த பொழுது அதில் பாலாம்பாள், இலக்கம் 20, தெற்கு மாட வீதி என்று இருந்தது. இந்திராபாய் அதை வாசித்து சிந்தித்து பார்த்து, இது யார் எனக்கு சற்றும் யாரென்று விளங்கவில்லை, ஆயினும் அம்மாதை உள்ளே இங்கு அழைத்து வா என்றாள். சற்று நேரத்திற்குள் சின்னசாமி தங்கத்தை அழைத்து வந்து இந்திராபாய் இருக்கும் அறையில் விட்டு சென்றான். தங்கம் இந்திராபாயை உற்று நோக்கினாள். இந்திராபாய் ஒன்றும் பேசாமல் அவளை நோக்கியபடியே இருந்தாள். கடைசியில் தங்கமே பேசத் துணிந்து, நான் பேச வந்த சங்கதி மிக்க மனக்குழப்பமானது. என் காதலனை எனக்கு அளிக்கும்படி பிரார்த்திக்கவே நான் உன்னிடம் வந்தேன் என்று மிக்க அச்சமும் நாணமும் மனக்கலக்கமும் உடையவள் போல கூறினாள். இம்மொழிகளை கேட்டதும் இந்திராபாய் திக்பிரமை அடைந்தாள். தங்கம் கூறுவது இன்னதென்று அவளுக்கு பூரணமாக விளங்காவிடினும் அவள் மனதில் பெரும் கலக்கம் உண்டாகிவிட்டது. இந்திராபாய் திகைத்து விழித்து கொண்டிருக்கும் பொழுதே, தங்கம், தாங்கள் கிருஷ்ணராவிடம் நிறைந்த அன்புடையவர்கள், ஆனால் கிருஷ்ணராவ் என்னை மனம் புரிய ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்றாள். இதை கேட்டதும் இந்திராபாய் சொல்லனாத கலவரமடைந்தாள். இன்ன பதில் கூறலாமா, இவள் இன்ன கேள்வி கேட்பது என்று அவளுக்கு புலப்படவில்லை. அவளுக்கு யாவும் பெரும் குழப்பமாக இருந்ததாகையால் அவள் ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் தங்கத்தை இமை கொட்டாமல் நோக்கியபடி இருந்தாள். தங்கம் தன் கைவிரலில் இருந்த மோதிரத்தை இந்திராபாய்க்கு காட்டி, இதோ மோதிரம் பாருங்கள் என்றாள். அதை கண்ட இந்திராபாய் முகத்தை சுளித்துக் கொண்டு பேசாமல் இருந்தாள். திடீரென்று இந்த சம்பவம் நேரவே அவளுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. எதையும் நம்பக்கூடவும் இல்லை. தங்கம் கலவரமடைந்து விட்டாள். இதற்கு மேல் சொல்ல அவள் மனம் துணியவில்லை. ஆனால் அவளுக்கு இடப்பட்ட கட்டளை, செய்யப்பட்ட போதனை மிக்க திட்டமும் கண்டிப்புமானவை.
அவள் தன்னிடமிருந்த ஒரு பையை எடுத்து அதில் இருந்த 2 புகைப்படங்களையும் இந்திராபாயிடம் பேசாமல் கொடுத்தாள். இந்திராபாய் வெறுப்போடு அவற்றை வாங்கி பார்க்கும் பொழுது தங்கம் மிக்க துயரத்தை அடக்கிக் கொண்டிருப்பவள் போல, இதோ லூசுக்கள் என்றாள். இந்திராபாய் அப்படங்களை கண்டதும் திடுக்கிட்டு விட்டாள். அப்படத்தில் ஒரு வீட்டின் அறை தெரிகிறது. அதன் எதிரில் தாழ்வாரம் இருக்கிறது. அதில் கிருஷ்ணாராவ் நிற்கிறான். தங்கம் அன்போடு அவன் கழுத்தில் தன் கரங்களை போட்டு கட்டி கொண்டிருக்கிறாள். இன்னொரு படத்தில் அவனை முத்தமளிக்கிறாள். இந்திராபாய் முகவாட்டத்தோடு பேசாமல் அப்படங்களை எதிரில் இருந்த மேசையின் மேல் வைத்துவிட்டாள். தங்கம்மாள் மிக்க பரிதாபமாக, என் காதலனை எனக்கே அளித்துவிடு. நீ மிக்க அழகாக இருப்பதோடு செல்வவதியாகவும் இருக்கிறாய். உனக்கு மிக்க உயர்வான கணவன் சுலபமாக கிடைப்பான். நானோ பரம ஏழை. கொஞ்சம் அழகு மட்டும்தான் இருக்கிறது. நான் அவரை என் உயிரினும் அதிகமாக நேசிக்கிறேன். அவரும் என்னை நேசிக்கிறார். என்னை மனம் புரிவதாக வாக்களித்திருக்கிறார் என்றாள். இத்தகைய அத்தாட்சிகளை கூட இந்திராபாய் எவ்வாறு நம்பாது இருக்கலாம்? அவளுக்கு வியப்பும் விசனமும் கோபமும் அதிகமாகிவிட்டது. தங்கம் கூறிய வார்த்தைகள் ஒரு புறம் மிக்க கலவரத்தை உண்டாக்கிற்று. கடைசியில் அவளை அனுப்பிவிட எண்ணி, நீ போகலாம், எனக்கு ஒரு சங்கதியும் தெரியாது, இவற்றிற்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை என்று கூறினாள். தங்கம்மாளின் மனம் உடைந்து விட்டது. எப்படி இருந்தாலும் பெண்பாலின் கெஞ்சு கல் நெஞ்சல்லவோ. அவள் மெதுவாக அழுது கொண்டே வாயிற்படியை நோக்கி நடந்தாள். இந்திராபாயும் அறையின் வாசற்படி அருகில் வந்து வெளியில் நின்றிருந்த சின்னசாமியை நோக்கி, இம்மாதை வெளியில் அழைத்து கொண்டு போய் விடு என்றாள். அவன் அவ்வாறே அழைத்துச் சென்றதும் இந்திராபாய் புத்தகசாலை அறைக்கு சென்று தனியே உட்கார்ந்து அப்படங்களை கையில் பிடித்தபடி அவற்றை நோக்கினாள். அவள் மனதில் மிக்க சந்தேகம் ஒரு பக்கம் கோபம், வெறுப்பு யாவும் உண்டாகி அவளுக்கு பெரும் குழப்பத்தை உண்டாக்கிற்று. அவள் அவ்வாறு பார்த்து கொண்டே இருக்கையில் தெருக்கதவை யாரோ தட்டுவதும் சின்னசாமி கதவை திறக்கப் போவதும் கேட்டது. அவள் சட்டென்று படங்களை மறைத்து வைத்துக் கொண்டாள். மறு நிமிடம் கிருஷ்ணராவ் அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து கதவை மூடிக்கொண்டு இந்திராபாயின் அருகில் சென்றான். அவன் அப்பொழுதுதான் இந்திராபாய்க்கு விலை உயர்ந்த நேர்த்தியான மோதிரம் வாங்கி வந்திருக்கிறான். ஆகையால் அவன் மிக்க சந்தோஷம் ததும்பும் முகத்தோடு இருக்கிறான். அவன் இந்திராபாயை நோக்கி, எப்படி இருக்கிறாய் நீ என்றான். இந்திராபாய்க்கு சற்று முன்பு நேர்ந்த சம்பவத்தால் உண்டான மனக்குழப்பம் சற்றும் தனியவில்லை. ஆதலால் அவள் துயரமான முகத்தோடு அவனை வரவேற்றாள். கிருஷ்ணராவ் கலங்கப்பட்ட மனமுடையவன். இந்திராபாயின் மனோநிலைமை கவனிக்கவே இல்லை. அதோடு அங்கு மாரியாவது இந்திராபாயின் அத்தையாவது சின்னசாமியும் யாரும் காணப்படவில்லை என்பதையும் அவன் கவனிக்கவில்லை. அவசரத்தோடு தன் ஜேபில் கையை விட்டு தான் வாங்கி வந்த மோதிரத்தை எடுத்தான். அதை இந்திராபாய்க்கு காட்டினான். கிருஷ்ணராவுக்கு ஒரு சங்கதியும் தெரியாதாகையால் மோதிரத்தை காட்டியதும் இந்திராபாய் மிக்க சந்தோஷமடைந்து விடுவாள் என்று நம்பியிருந்தான். அவன் மனதில் எல்லளவேனும் ஜெயம் ஐயமே இல்லை. இந்திராபாய் மௌனமாகவே அம்மோதிரத்தை பார்த்தாள். அப்பொழுது கூட கிருஷ்ணராவ் ஒரு விசேஷத்தையும் உணரவில்லை. கிருஷ்ணராவ் அம்மோதிரத்தை வாங்கி அவள் விரலில் அணியப் போனான். அதற்கு மேல் தன் மனதில் இருப்பதை மறைக்க இந்திராபாயால் முடியவில்லை. அவள் சட்டென்று தன் கரத்தை இழுத்துக்கொண்டு புகைப்படங்களை எடுத்து அவன் கரத்தில் அளித்து, இத்தகைய அத்தாட்சிக்கு என்ன கூறுகிறீர்கள் என்று நேராகவே கேட்டுவிட்டாள். கிருஷ்ணராவ் அப்படங்களை வாங்கி உற்று நோக்கியது மிக்க வியப்படைந்து அவற்றை அசட்டையாக மேசை மேல் வைத்துவிட்டு நாற்காலியில் சாய்ந்து கலகலவென்று நகைத்து விட்டான். அப்பொழுதுதான் தங்கத்தில் வீட்டில் நடந்த சங்கதிகள் முஷ்டிகரத்தின் வேலை என்று அவனுக்கு புலப்பட்டது. இந்த மூடர்கள் இதற்காக இவ்வளவு தந்திரம் செய்தார்களே என்று அவனுக்கு நகைப்புண்டாகிவிட்டது. இந்திராபாயை நோக்கி, ஏன், இதன் விஷயம் இப்பொழுது விளங்கிவிட்டது. நேற்று ஜெகதீசனை ஒரு பெண் டெலிபோனில் அழைத்து முத்தமளிப்பதாகவும் உடனே ஸ்மரணையற்று போவதாகவும் நீ பத்திரிகையில் கண்ட அத்தகைய ஒரு சம்பவம் நேர்ந்தது என்று கூறி அப்படி செய்தவனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள். ஜெகதீசன் அவளை காணச் சென்று அங்கிருந்தபடி என்னை அழைத்தான். அதன் பிறகு அவனை ஒருவன் உடனே வாவென்று அழைக்க அவன் போய்விட்டான். அடடா, மறைவான இடத்தில் புகைப்படம் பிடிக்கும் கருவியை வைத்துக்கொண்டு இப்படி செய்வதற்காகவா அவ்வளவு பெரிய முயற்சிகள் நடந்திருக்கின்றன? ஏன், அவளை நான் மனம் புரிய இருக்கிறேன் என்று கூட உனக்கு யாரை கொண்டேனும் சொல்ல வைத்திருப்பார்கள் என்றான். இம்மொழிகளை கேட்ட இந்திராபாய் இதை தக்க சமாதானமாக கருதவில்லை. அவள் கிருஷ்ணராவை நோக்கி, இருக்கட்டும், முத்தமளித்த விஷயத்தை பற்றி சாத்திர யுக்தமாக விசாரிப்பதில் இத்தகைய சம்பவங்கள் எப்படி நேரும் என்று எனக்கு எல்லளவேனும் புலப்படவில்லை என்று அப்படங்களை சுட்டிக்காட்டினாள். கிருஷ்ணராவ் ஏதோ கூற வாயை திறந்தான். இந்திராபாய் கடுகடுப்பாக, ஆனால் என்ற பேச்சே வேண்டாம் என்றாள். கிருஷ்ணராவ்,
அப்படியானால் நான் அவ்வாறு நடந்து கொண்டேன் என்றுதான் நீ நம்புகிறாயோ என்றான். இந்திராபாய், இத்தகைய புகைப்படங்களை பார்த்த பின் நான் வேறு விதமாக எப்படி நினைக்க முடியும் என்றாள். இந்திராபாய், இத்தகைய புகைப்படங்களை பார்த்த பின் நான் வேறு விதமாக எப்படி நினைக்கலாகும் என்றாள். கிருஷ்ணராவ் பார்த்தான். இது நான் முதலில் நினைத்ததை விட மிக்க விபரீதமாக இருக்கிறது. இப்பொழுது ஒன்றும் பேசக்கூடாது என்று கருதி, சரி, நீ அப்படி என் வார்த்தையை நம்பவில்லை எனில் நான் வேறொன்றும் கூறுவதில் பயனில்லை, விடைபெற்று செல்கிறேன் என்று தன் கைகோளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். இந்திராபாய் மறுபடியும் அழைக்க கருதுவோல் போல சற்று தூரம் அவன் பின்னால் சென்றாள். ஆனால் அவள் மதிக்கும் தன் மதிப்பு அவளை தடுத்துவிடவே அவள் திரும்பி போய் தன் நாற்காலியில் சாய்ந்து கண்ணீர் விடத் தொடங்கினாள். மாதர்கள் அடக்க முடியாத துயரம் அடையும் பொழுது கண்ணீர் பெருக்குவதே அவர்கள் இயற்கை. கண்ணீரால் அவர்கள் துயரம் தனியும். மறுநாள் காலை கிருஷ்ணராவ் தன் ரசாயன சாலை அறையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஜெகதீசன் அறைக்குள் வந்தான். அவன் தன் நண்பனை கண்டதும் அவன் யாதோ வியாகுலத்தில் இருக்கிறான் என்று அறிந்து கொண்டான். ஆனால் இன்ன வியாகுலம் என்று அவனுக்கு தெரியாதாயினும் இத்தகைய சமயத்தில் அவனுக்கு தேர்தல் கூறுவது தமது கடமை என்று அவன் தனக்குள் தீர்மானித்துக் கொண்டு, கிருஷ்ணராவ், என்ன சமாசாரம் என்றான். கிருஷ்ணராவ் தன் சிந்தையில் ஆழ்ந்திருந்ததால் ஜெகதீசன் கேட்பதை கவனிக்கவே இல்லை. ஆனால் ஜெகதீசனோ மறுபடியும் கேட்கத் தொடங்கினான். கிருஷ்ணராவ் கடைசியில் ஆசனத்தை விட்டு எழுந்து ஜெகதீசன் கரத்தை பற்றி அவனை இழுத்து கொண்டு போய் பக்கத்தரையில் விட்டுவிட்டு திரும்பி வந்து தன் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். ஜெகதீசன் அவன் தனியே இருந்து சிந்திக்க விருப்பமுடையவனாக இருக்கிறான் என்று கருதி பேசாமல் அங்கிருந்தபடி அவனை நோக்கிக் கொண்டிருந்தான். கிருஷ்ணராவ் ஆசனத்தில் உட்கார்ந்து சற்று நேரம் என்னமோ சிந்தித்துக் கொண்டே இருந்த பிறகு முணுமுணுவென்று யாரையோ வைது எதிரில் இருந்த மேசை மேல் கரத்தை மோதி அரைந்து சட்டென்று எழுந்தான். அதை கண்ட ஜெகதீசன் தன் அறையில் இருந்தபடி எட்டி பார்த்த பொழுது கிருஷ்ணராவ் தன் தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டு கைக்கோளை எடுத்து கக்கத்தை இடுக்கிக் கொண்டு மேற்சட்டையை கரத்தில் எடுத்து அதை அணிந்து கொண்டு துரிதமாக வெளியில் செல்வதை கண்டான். சரி, இச்சமயம் அவனோடு எந்தவித சம்பந்தமும் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவனே எங்கு செல்கிறானோ சென்று திரும்பி வரட்டும். நம்மால் ஏதேனும் காரியமாக கூடியதாயிருந்தால் அவனே நம்மை அழைக்கக்கூடும், நம்மிடம் கூறட்டும் என்று தனக்குள் சிந்தித்துக் கொண்டான். கிருஷ்ணராவ் உண்மையில் இந்திராபாய்க்கு மன வருத்தம் வரத்தக்க எந்த காரியம் செய்யவில்லை. நடந்த சங்கதி எதிரிகள் தந்திரமாக செய்த படுமோசம் என்றும் தன்மேல் இந்திராபாய்க்கு வெறுப்புண்டாகி அவளை தன்னை விட்டு அடியோடு பிரித்து விடுவாள் என்று கருதிய எதிரியாகிய முஷ்டிகர்மை இப்படி செய்திருக்கிறான் என்றும் அவன் நன்கறிவான். அத்தகைய விஷயத்தில் இந்திராபாய் தன் வார்த்தையை நம்பாமல் போனது அவனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை உண்டாக்கிவிட்டது. என் பேச்சை நம்பாவிட்டால் நான் போகிறேன் என்ற ஆத்திரத்தோடு அவளை விட்டு அதனால்தான் அவன் அங்கிருந்து வந்துவிட்டான். இங்கு வந்து சாந்தமாக ஆலோசித்த பின் அவள் பெண்பால் அவள் அவசர புத்தியில் ஆழ்ந்து விசாரியாமல் அப்படி நடந்து கொண்டாள். கடைசியில் பரம துஷ்டனாகி அக்கல்லனன்றோ ஜெயமடைந்தான். நாம் முட்டாளாகி போனோமே, இதை இப்படி விடக்கூடாது. இவ்விஷயத்தை பற்றி அவர்களுடைய அத்தையாரை கூட வைத்துக்கொண்டு யாவும் தெளிவாக விளங்கும்படி கூறி அவளுக்கு உண்மை புலப்பட செய்ய வேண்டும் என்று தனக்குள் தீர்மானித்து மறுபடியும் இந்திராபாயை காணவே புறப்பட்டு சென்றான். கிருஷ்ணராவ் இந்திராபாயின் வீட்டிற்கு சென்ற பொழுது அவள் வீட்டில் இல்லை. அவள் அத்தையாக ஜீவாம்பாலே இருந்தாள். அவள் இவனை கண்டதும், கிருஷ்ணராவ், இப்பொழுது இந்திராபாய் வீட்டில் இல்லை என்று நான் மிக்க விசனிக்கிறேன். ஏனெனில் மனதில் ஏதோ பெரிய வியாகுலம் இருந்து அவளை வருத்தி கொண்டிருப்பதாக தெரிகிறது. ஆனால் அது இன்னதென்று எனக்கு சற்றும் அவள் கூறவில்லை. அவள் இப்பொழுது பாலாம்பாள் என்ற ஒரு மங்கையின் வீட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று அவ்வீட்டின் விலாசத்தை கூறினாள். கிருஷ்ணராவ் ரசாயன சாலையை விட்டு புறப்படும் போதுதான் இந்திராபாய் தன் அத்தையை அழைத்து, நான் வெளியில் ஒரு வேலையாக செல்கிறேன். யாரும் எனக்காக வந்தால் நான் இதோ இந்த மாதைக்கான அவள் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன் என்று கூறி தழுக்கு தங்கம் என்பவளின் கள்ளப்பெயராகிய பாலாம்பாள் என்ற பெயர் விலாசம் அச்சடிக்கப்பட்ட வீட்டை தன் அத்தையாருக்கு கொடுத்துவிட்டு சென்றாள். கிருஷ்ணராவ் இந்திராபாய் அத்துஷ்டியின் வீட்டிற்கு சென்றாள் என்பதை கேட்டதும் மிக்க திகிலடைந்து சட்டென்று அங்கிருந்த டெலிபோன் அருகில் சென்று தன் ரசாயன சாலை அறையில் இருக்கும் டெலிபோன் இலக்கத்தை கூப்பிட்டு, ஜெகதீசன், நீ உடனே புறப்பட்டு அரை மணி நேரத்திற்குள் அந்த பாலாம்பாள் வீட்டின் அருகில் வந்து என்னை சந்தி, மற்றவை நேரில், அவசரம் என்று கூறி ஜெகதீசன் பதிலளிக்க கூட அவகாசம் கொடாமல் ஜீவாம்பாளிடம் தனக்கு மிக்க அவசரமாக வேலை இருப்பதாகவும் சீக்கிரம் வந்து காண்பதாகவும் கூறிவிட்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டாள். அரை மணி நேரத்திற்குள் கிருஷ்ணராவ் கூறியபடியே ஜெகதீசன் தங்கம் இருக்கும் வீட்டருகில் போய் சேர்ந்தான். அந்த வீடு குடிப்போன வீடு போல காணப்படவே ஜெகதீசன் திடுக்கிட்டு போனான். வீடு மூடப்பட்டு தெருக்கதவு மூடப்பட்டிருந்தது. இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் என்ற விளம்பர பலகை தொங்கவிடப்பட்டிருந்தது. சற்று நேரத்திற்குள் கிருஷ்ணராவ் அங்கு வந்து, ஜெகதீசன், என்ன சங்கதி என்று
வீட்டை குறிப்பாக சற்று நேரம் உற்று நோக்கினான். என்ன அதிசயம், வீடு காலி செய்யப்பட்டது போல காண்கிறதே என்றான். கிருஷ்ணராவ் ஒரு நிமிடம் உற்று கேட்டான். ஒரு சந்தடியும் இல்லை. கதவை தட்டி பார்த்தாலும் ஒரு சந்தடியும் இல்லை. பேசாமல் நின்று ஒரு நிமிடமே சிந்தித்தான். உடனே ஏதோ ஒரு தீர்மானம் கொண்டு, இப்படி வா ஜெகதீசா, எந்த வழியாகவேனும் இந்த வீட்டிற்குள் நுழைய வேண்டும், விவகாரம் திருப்திகரமாக இல்லை என்று கூறிவிட்டு அவனை அழைத்து கொண்டு வீட்டின் ஒரு பக்கம் சென்றான். அங்கு ஒரு சாளரம் இருந்தது. கிருஷ்ணராவும் சற்றென்று அதன் இலைக்கதவை பலம் கொண்ட மட்டும் பிடித்து இழுந்து திறந்து உடைத்து விட்டான். அந்த சமயம் வீதியின் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு போலீஸ்காரன் அதை பார்த்துவிட்டு, அடே, என்ன செய்கிறீர்கள் அங்கே என்றான். கிருஷ்ணராவ் அவனை கண்டதும், நமக்கு சமயத்திற்கு வேண்டிய ஆள் என்று கூறிக்கொண்டே சட்டென்று தன் உத்தியோக பதக்கத்தை அவனுக்கு காட்டி, இங்கே ஏதோ பெரிய சந்தேக சம்பவம் நடப்பதாக புலப்படுகிறது, எங்களோடு கூட உள்ளே வா என்றான். உடனே மூவரும் சாளரம் வழியாக வீட்டிற்குள் நுழைந்தார்கள். உள்ளே சென்று பார்த்தபொழுது அரைக்குடம் யாவும் அப்படியே இருந்தாலும் சாமான் ஒன்றுமே இல்லை. இதை கண்டதும் இருவரும் மிக்க வியப்படைந்து ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். போலீஸ்காரன் உள்ளே யாரோ ஆட்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணி இருந்ததால் காலியாக இருப்பதைக் கண்டு அவனும் மிக்க வியப்படைந்தான். கிருஷ்ணராவ் வாருங்கள் என்று இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டிலுள்ள ஒவ்வொரு அறையையும் மூளை முடுக்கு எங்கும் உன்னிப்பாக பார்த்தான். எங்கும் ஒன்றுமில்லை. கீழ்த்தட்டு முழுமையும் நன்றாக பார்த்தாயிற்று. பிறகு கீழே இருக்கும் முக்கிரான அறை முதலியவற்றை நுழைந்து பார்க்க தொடங்கினார்கள். அங்கு ஒரு தகர டப்பா தவிர வேறொன்றும் புலப்படவில்லை. சுமார் 5-6 நிமிடங்கள் வரையில் எங்கு பார்த்தாலும் ஒன்றும் அவர்கள் கண்ணுக்கு புலப்படவில்லை. ஜெகதீசனும் போலீஸ்காரனும் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கையில் கிருஷ்ணராவ் நிலவரையின் கோடியில் சென்று பார்த்து கொண்டிருந்தான். எதையோ உற்று கேட்பவன் போல காணப்பட்டான். முதலில் அவன் அங்கு நின்று தரையை உற்று நோக்கியதும் பிறகு எதையோ உற்று கேட்பதையும் ஜெகதீசன் கவனித்து அவனும் உற்று கேட்டான். அவனுக்கு எந்தவித அரவமும் கேட்கவில்லை. ஜெகதீசன் அவனை நோக்கி என்னமோ கூற வாயெடுத்தான். அதற்குள் கிருஷ்ணராவ் சந்தடி செய்ய வேண்டாம் என்று இருவருக்கும் சமிக்கை செய்தான். அவன் எதையோ கேட்டான் என்று இவர்களுக்கு புலப்பட்டதால் மெதுவாக அவன் அருகில் சென்றார்கள். கிருஷ்ணராவ் அவர்களிடம் மெல்லமாக சட்டென்று மறைந்து கொள்ளுங்கள் என்றான். ஜெகதீசனுக்கு ஒரு சங்கதியும் புலப்படவில்லை. எனினும் அவன் வாய் பேசாமல் தட்சணம் போலீஸ்காரனை இழுத்து கொண்டு போய் அங்கிருந்து இருண்ட ஒரு மூலையில் மறைந்து கொண்டான். அதே வினாடி கிருஷ்ணராவும் மற்றொரு மூலையில் மறைந்து கொண்டான். எங்கும் நிச்சந்தடியாயிற்று. சற்று நேரம் வரையில் ஒரு சம்பவம் நேரிடவில்லை. கிருஷ்ணராவ் எதை கண்டான் அல்லது என்ன சத்தத்தை கேட்டான் என்று ஜெகதீசனுக்கு மிக்க வியப்பாக இருந்தது. போலீஸ்காரனுக்கோ எல்லாம் பெரும் வியப்பாகவே இருந்தது. சற்று நேரம் கழித்து தரையில் முன்பு கிருஷ்ணராவ் உற்று நோக்கிய இடத்திலிருந்து சுமார் 5 அடி சதுரமுள்ள ஒரு கதவு மெதுவாக மேலுக்கு திறக்கத் தொடங்குவதை மறைவிடத்தில் இருந்தவர்கள் பார்த்தார்கள். அக்கதவின் கீழ் வட்டமான ஒரு துவாரம் இருப்பதாக தோன்றியது. அதிலிருந்து விகாரமான மனிதனுடைய உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலுக்கு எழும்பியது.